ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பூண்டு குழம்பு. இது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லாவே ஹீட் ஆகிட்டோம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பூண்டு குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு தான் இது ரெடி பண்ணுறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு இன்னும் அதிகமாக கம்மியாக வேணும், அது உங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே நம்ம வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கே. அதனால் இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம கடலை எண்ணெயில் தான் செய்கிறோம். கடலை எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இதில் தேவையான அளவு ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். இதில் இதை ஆற வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சையாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவும் கொஞ்சம் நைஸாகவும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கொத்து கொத்தாகவும் கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் இருக்கணும் பேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ எடுத்து இது ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. லைட்டாக இப்போ அதிலே ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் அதிகமாக ஆட் பண்ணால் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணால் போதும். இப்போ தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 5லேருந்து 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட ஒரு கத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு, அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே நம்ம வதக்கலாம். ஸ்லிம்மாகவே வச்சு வதக்கிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு எதுவுமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 10லேருந்து 15 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உரித்து. அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லாவே வதங்கட்டும் எண்ணெயிலேயே. நம்ம இந்த பூண்டு குழம்ப வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நல்லாவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். கோல்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வராமல் தடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், அப்படியே சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து. ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் தக்காளி வதக்காதனால நம்ம இதில் நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்தைப்படி தான் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுவீங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ காரம் போதும், அதனால் நான் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மிளகாத்தூள்
மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம புளியை எடுத்து வச்சுருக்கோம் கரைச்சி, அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஏன்னா அதில் வந்துட்டு புளியில் ஏதாச்சும் மண் இருந்துச்சுன்னா வராது, அதனால் கை வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லாவே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கம்மியாக போதும், அதனால் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பூண்டு குழம்பு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நான் கரும்பு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கரும்பு சக்கரை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கக்கூடாது. இது எதுக்காக ஆட் பண்ணால் நம்ம புளி ஊற்றிருக்கிறனால அந்த டேஸ்ட் வந்துட்டு இந்த இனிப்பு சுகர் வந்துட்டு அதில் தெரியும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அதுக்காக தான். இது நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. இப்போ நான் எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது திக்கா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ அதையும் இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்மளோட பூண்டு குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோல்டு எதுவும் வராமல் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் என்ன பண்ணிக்கோங்க,